ஓம் சாந்தி. 4/6/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து அமைதியின் ஆழத்திற்கு சென்று விடுகிறீர்கள். உங்களுக்கு பாபாவிடமிருந்து அமைதி என்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அமைதியில் அனைத்துமே வந்து விடுகிறது. கேள்வி: புதிய உலகத்தின் ஸ்தாபனைக்கான முக்கியமான ஆதாரம் என்ன? பதில்: தூய்மை. எப்போது சிவபாபா பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி புதிய உலக ஸ்தாபனை செய்கிறாரோ அப்போது நீங்கள் உங்களுக்குள் சகோதர சகோதரி ஆகிவிடுவீர்கள். ஆண் பெண் என்ற உணர்வு விடுபட்டு விடுகிறது. இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆனீர்கள் என்றால் தூய்மையான உலகத்தின் எஜமானராக பிறகு ஆகிவிடுவீர்கள். எனவே தனக்குத்தானே நீங்கள் இவ்வாறு உறுதி எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். நாங்கள் சகோதர சகோதரியாகி இருப்போம். விகாரத்தின் பார்வையை ஒருவருக்கொருவர் வைக்க மாட்டோம். ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைவோம் என்று. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். உங்கள் புத்தியில் சுய தரிசன சக்கரம் சுற்ற தொடங்கிவிட்டது. பாபாவும் கூட சுய தரிசன சக்கரதாரி என்று கூறிக்கொள்ளுகிறார். ஏனெனில் சிருஷ்டியினுடைய முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்ளுவது தான் சுய தரிசன சக்கரதாரியாக ஆவதாகும். இந்த விஷயங்களை பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. பிராமணர்களாகிய உங்கள் ஆதாரம் அனைத்தும் அமைதியில்தான் உள்ளது. அனைவருமே சாந்தி தேவா, ஓ சாந்தி அளிப்பவரே என்று அழைக்கிறார்கள். சாந்தியை யார் கொடுப்பார் அல்லது சாந்தி தாமத்திற்கு யார் அழைத்துச் செல்வார் என்று யாருக்கும் தெரியாது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். பிராமணர்கள் தான் சுயதரிசன சக்கரதாரி ஆகின்றனர். தேவதைகள் யாரும் சுயதரிசன சக்கரதாரி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எவ்வளவு இரவு பகலுக்குள்ள வேறுபாடு! பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவருமே சுய தரிசன சக்கரதாரி தான். ஆனால் நம்பர் வாரியான முயற்சியின் அடிப்படையிலே பாபாவை நினைக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். பாபாவை நினைப்பது என்றால் அமைதியின் ஆஸ்தியை அடைவது என்று பொருளாகும். அந்த அமைதிக்குள் அனைத்துமே வந்து விடுகிறது. உங்களுடைய ஆயுளும் நீண்டதாக ஆகிவிடுகிறது. நோயற்ற உடலாகவும் ஆகிக்கொண்டே போகிறது. பாபாவை தவிர வேறு யாராலும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆக்க முடியாது. ஆத்மாதான் அவ்வாறு ஆகிறது. பாபாவும் கூட அப்படித்தான். ஏனென்றால் சிருஷ்டியின் முதல் இடை கடைசி பற்றிய ஞானம் அவரிடம் உள்ளது. பாடலையும் கேட்டீர்கள். இப்போது புது உலக ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. மனிதர்கள்தான் பாடலையும் இயற்றியுள்ளனர். பாபா அமர்ந்து சாரத்தை புரிய வைக்கின்றார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அதனால் குழந்தைகள் அனைவரும் தங்களுக்குள் சகோதர சகோதரர் ஆகின்றனர். பாபா புதிய உலகத்தை படைக்கும் போது பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் நீங்கள் சகோதர சகோதரி ஆவீர்கள். ஒவ்வொருவரும் பிரம்மா குமாரர் குமாரிகள். இது புத்தியில் இருப்பதன் மூலம் பிறகு ஆண் பெண் என்ற உணர்வு விடுபட்டுவிடும். மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளுவதில்லை. அதாவது நாமும் கூட உண்மையில் சகோதர சகோதரர்கள் என்று. பிறகு தந்தை படைப்பினை படைக்கின்றார் என்றால் சகோதர சகோதரிகள் ஆகிறார்கள். குற்றமான பார்வை நீங்கி விடுகிறது. பாபா நினைவுபடுத்தவும் செய்கின்றார். நீங்கள்தான் ஹே பதித பாவனரே என்று அழைத்து கொண்டே இருந்தீர்கள். இப்போது நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆகுங்கள் என்று. அப்படி தூய்மையானால் நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு எஜமானராக அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். இந்த கண்காட்சியோ உங்கள் ஒவ்வொருவரின் வீட்டிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் பிராமணர்களாவீர்கள். உங்கள் வீட்டில் இந்த சித்திரங்கள் அவசியம் இருக்க வேண்டும். இவற்றை புரிய வைப்பது மிகவும் சுலபம். 84 பிறவி சக்கரமோ புத்தியில் உள்ளது. நல்லது, உங்களுக்கு ஒரு பிராமணி, ஒரு ஆசிரியரை கொடுத்து விடுவோம். அவர் வந்து சேவை செய்துவிட்டு செல்வார். நீங்கள் கண்காட்சியை திறந்து வையுங்கள்.
பக்தி மார்க்கத்திலும் கூட யாராவது கிருஷ்ணரின் பூஜை அல்லது மந்திரங்கள் முதலியன தெரியவில்லை என்றால் பிராமணர்களை அழைக்கின்றனர். அவர்கள் தினந்தோறும் வந்து பூஜை செய்கின்றனர். நீங்களும் வரவழைக்க முடியும். இதுவோ மிகவும் சுலபமானதாகும். பாபா பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிருஷ்டியை படைத்திருப்பார் என்றால் நிச்சயமாக பிரம்மாவின் குமாரர் குமாரிகள் சகோதர சகோதரியாக இருப்போம். விகாரம் நிறைந்த பார்வையை வைக்க மாட்டோம். ஒருவர் மற்றவரை எச்சரிக்கை செய்து முன்னேற்றத்தை அடைவோம். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். இதை தவறான விஷயங்களில் இழந்துவிடக்கூடாது. எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தமோ பிரதானத்தில் இருந்து சத்தோ பிரதானம் ஆவதற்கான சிந்தனை மட்டுமே செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஹம் சோ சோகம், நானே அது, அதுவே நான் என்பதன் சிறிய கதையை மிகுந்த யுக்தியுடன் புரிந்து கொள்ளவும் மற்றும் புரிய வைக்கவும் வேண்டும். வரதானம். அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயையை தன்னுடைய பக்தனாக ஆக்கக்கூடிய மாயையை வென்றவர் மாயாஜீத் ஆகுக. அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் மாயையை தனது பக்தனாக ஆக்கக்கூடிய மாயாஜீத் அல்லது மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம். அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில்கள், பாபா தந்துள்ள அநேக விதமான சுயமரியாதைக்குரிய பட்டங்கள் அல்லது சொரூபம், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷியின், ஆன்மீக போதையின், படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய விஸ்தாரமான கருத்துக்கள், பிராப்திகளினுடைய கருத்துக்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு பிடித்தவற்றை சிந்தனை செய்வீர்கள் என்றால் அன்பில் மூழ்கிய நிலையை சுலபமாக அனுபவம் செய்ய முடியும். பிறகு ஒருபோதும் நீங்கள் வேறு வசமாக, அதாவது மாயைக்கு வசமாக ஆக மாட்டீர்கள். மாயை உங்களை சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்துவிடும். சங்கம யுகத்தின் முதல் பக்தையாக அல்லது பக்தனாக மாயை ஆகிவிடும். எப்போது நீங்கள் மாயாஜீத் மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்போது மாயை உங்கள் பக்தையாக ஆகிவிடும். ஸ்லோகன். எப்போது உங்களுடைய பேச்சும் பின்பற்றக்கூடிய நடைமுறையும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகிவிடுகிறதோ அப்போது உங்களை உண்மையான பிராமணர் என்று அழைப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான சகஜமான வழிமுறை என்னவென்றால் குடும்பத்தில் அல்லது இல்லறத்தில் இருந்து கொண்டே பரவிருத்தியில் இருப்பது ஆகும். பரவிருத்தி என்றால் ஆன்மீக ரூபத்தில் இருப்பது. அத்தகைய ஆன்மீக ரூபத்தின் நினைவில் இருப்பவர் சதா விலகியவராகவும் தந்தைக்கு அன்பானவராகவும் இருப்பார். அவர் எதை செய்தாலும் அவர் காரியம் செய்யவில்லை, ஆனால் ஒரு விளையாட்டை விளையாடினார் என்பதாக அனுபவம் ஆகும். இந்த ஆன்மீக கண்கள், இந்த ஆன்மீக தோற்றம் அந்த மாதிரி தெய்வீக கண்ணாடியாக ஆகிவிடும். அந்த கண்ணாடியிலே ஒவ்வொரு ஆத்மாவும் எந்தவிதமான கடின முயற்சி இல்லாமலேயே தங்கள் ஆன்மீக சொரூபத்தையே பார்ப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.